அம்மு பாப்பா ரொம்பவே பயத்தில் இருக்கிறத பார்த்துட்டு காவேரி அவங்கள சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது அங்கே விஜய் இருந்த கோவத்தில் ராகவை பொலன்னு பொழந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் வலி தாங்க முடியாத ராகவும் அம்மா அப்பான்னு கதற ஆரம்பிக்க, ஆனால் அன்பு சித்தப்பாவோ அப்படிதான் போட்டு நல்லா அடி, என்ன தைரியம் இருந்தால் நம்ம வீட்டு குழந்தையே இவன் கடத்தியிருப்பான், இவனுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லிட்டு கரெக்டாக போலீஸுக்குமே கால் பண்ணி அங்கே வர வச்சிடுறாங்க. ஆனால் போலீஸ்கிட்ட மறுபடியும் மாட்டிக்கிட்ட கோவத்தில் ராகவ் விஜய்கிட்ட, டேய் என்னடா மறுபடியும் என்னை ஜெயிச்சுட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? பாரு, நான் இப்போ ஜெயிலுக்கு போனாலும் என் அப்பா வெளியே தான் இருக்காங்க. உண்மையை சொல்லப்போனால் உன் குழந்தைய பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் என் அப்பா தாண்டா சொன்னாங்க. இப்போ கூட உன் குழந்தைய நான் எங்கள் அப்பா கிட்ட தான் கூட்டிகிட்டு போகிறதா இருந்தேன். என்ன ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் பரவாயில்ல, நான் கூட்டிகிட்டு போகலை, நான் கரெக்டான நேரத்துக்கு வரலன்னு தெரிஞ்சாவே எனக்கு என்ன ஆயிருக்குன்னு எங்கள் அப்பாவுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா பாருடா, எனக்காக உன்னையும் உன் பொண்டாட்டி அந்த காவேரியையும் பழி வாங்கிறதுக்காக என் அப்பா மறுபடியும் திரும்பி வரதாண்டா போகிறாங்கன்னு சொல்ல, உடனே விஜயும், ஏற்கனவே என் குடும்பத்தை பிரித்து என் மனைவியை என்கிட்டேருந்து பிரித்ததுக்காக உன்னை அப்போவே கொல்லலான்னு நினச்சேன். ஆனால் நீ மறுபடியுமே இப்போது எங்களோட வாழ்க்கைக்குள்ளே தலையிட்டு என் குழந்தை வரைக்கும் வந்துட்டேனா, இதுக்கு மேலேயும் நான் பொறுமையாக இருக்கவே கூடாதுன்னு ராகவோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே வந்த போலீஸ்காரங்களும் விஜயை எப்படியோ ராகவை விட்டு விலக்கி வச்சுட்டு, உடனடியாக இங்கே பாருங்கள் சார், என்ன இருந்தாலும் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்கள் இதை பற்றி விசாரிச்சாக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து ராகவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. உடனே அன்பும், இங்கே பாருப்பா, முதல்ல நீ குழந்தை கூட இரு, என்னன்ற விஷயம் எல்லாத்தையுமே நான் போலீஸ்காரங்க கூட போய் எல்லாத்தையும் தீர்த்து வச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு என்னதான் சொல்லிட்டு போனாலும் காவேரியையும் விஜயையும் தனியாக விட்டுட்டு போகிறது அன்பு சித்தப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. பட் இருந்தாலும் இப்போதைக்கு இந்த ராகவோட கதையை ஒழிச்சு கட்டணுன்றதுக்காக அவங்க போலீஸ்காரங்க கூட போயிடுறாங்க. அதுக்கப்புறமா காவேரியும், ஆமாம் அந்த ராகவ் என்ன சொல்லிட்டு போகிறான், ஏதோ என்னையும் உங்களையும் சேர்த்து வச்சு பேசுகிற மாதிரி பேசிட்டு போகிறான். இங்கே பாருங்க, முதல்ல என்கிட்ட உண்மையை சொல்லுங்க, முதல்ல உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்மதம்? அந்த ராகவ் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது அவன் உங்களை பழிவாங்க மட்டும் இல்லை, என்னையும் பழி வாங்கிறதுக்காக தான் அம்மாவை கடத்தின மாதிரி தெரியுது. தயவு செஞ்சு சொல்லுங்க, உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா இல்லையா? என் அம்மா பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு சந்தேகம் வந்துச்சு. இப்போது இவனும் வாயை திறந்து ஏதோ நம்ம 2 பேரையும் கப்பல் மாதிரி பேசிட்டு போய்கிட்டு இருக்கான். சொல்லுங்க, இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் உங்களுக்கும் ஒரே நேரத்தில் தானே ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டில் நான் என்னோட ஞாபகத்தை இழந்துட்டேன், நீங்கள் உங்கள் பொண்டாட்டியை இழந்துட்டேன்னு சொன்னீங்க. அப்போது உங்கள் பொண்டாட்டி நான் தானா? என்னோட ஞாபகங்கள் இழந்ததுனால நீங்கள் என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா என்ன? தயவு செஞ்சு சொல்லுங்கள், எனக்கு தலை ரொம்பவே வலிக்குது. அதே மாதிரி நான் கனவுல கூட அடிக்கடி உங்களை மாதிரி தான் ஒரு ஆளை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு திடீர்னு மண்டைக்குள்ளே நிறைய விஷயங்கள் ஃப்ளாஷ் ஆகிற மாதிரி தோணுது. அதனால காவேரி தடுமாற ஆரம்பிக்க, உடனே விஜய் காவேரி காவேரின்னு உரிமையோட காவேரியை தாங்கி படிக்கிறாங்க. இதை பார்த்ததுக்கப்புறமா காவேரிக்கு பாதி ஞாபகங்கள் வந்த மாதிரி தோணுது. அதனால் அவங்க கோவத்தோட கண்ணு முழிச்சு, நீங்கள் தான் அப்பனா என்னோட ஹஸ்பண்ட், கரெக்டாக என் கனவுல வர்ற ஆள் நீங்கள் தான். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு முழுசாக ஞாபகம் இல்லை. ஆனால் விருப்பமே இல்லாமல் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இது உண்மை தானே? ஆமாம் காவேரி, உண்மைதான். பணத்துக்காக, நான் பணம் தரேன்றதுக்காக விருப்பமே இல்லாமல் ஆரம்பத்தில் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் என்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? அப்போனா எனக்கு ஞாபகம் போயிடுச்சுன்றதுக்காக உங்கள் ஒய்ஃபுன்னு கூட தெரிஞ்சதுக்கப்புறமாவும் என்னை அப்படியே அம்போன்னு தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்கல்ல. உண்மையாகவே நம்ம 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்திருந்தா நீங்கள் எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அப்புறம் அம்மு கூட என் பொண்ணு தானேன்னு சொல்லிட்டு அம்முவை கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த விஜய்க்கும், எங்கள் காவேரிக்கு பாதி ஞாபகங்கள் வந்திருந்தாலும் மீதி பாதி ஞாபகங்கள் வராததுனால காவேரி ஆரம்பத்தில் தானே எந்த அளவுக்கு வெறுத்தாங்களோ அதே மாதிரி இப்போ வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு கஷ்டத்தோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்க காவேரி கிட்ட, காவேரி முழுசாக உனக்கு இன்னும் எந்த ஞாபகமும் வரல, அதனால் தயவு செஞ்சு என்னை பற்றி நீ தப்பாக யோசிக்காத, நம்ம 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமாக தான் வாழ்ந்தோம், நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கோன்னு சொல்ல. ஆனால் காவேரியும், போதும், இதுக்கு மேலேயும் தயவு செஞ்சு என்கிட்ட இதை பற்றி எதுவுமே பேசாதீங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, உனக்கு அந்த 5 வருஷம் ஞாபகங்கள் வராமையே இருக்கட்டும், அப்போ தான் நீ சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அதுக்கான அர்த்தம் எனக்கு இப்போ தானே புரியுது. ஏன்னா 5 வருஷமாக நான் கட்டின புருஷனே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த ஞாபகம் வந்தால் கண்டிப்பாக நான் உடஞ்சி போயிடுவேன்றதுக்காக தான் எங்கள் அம்மா இந்த உண்மையை எங்கிட்டேருந்து மறைச்சிருக்காங்க. ஆனால் திடீர்னு நீங்கள் வந்ததுக்கப்புறமா ஏன் எங்கள் அம்மா உங்ககிட்ட அவ்வளோ பாசமாக நடந்துக்கணும்? இந்த விஷயம் எனக்கு புரியவே இல்லையே.
ஒருவேளை குழந்தைய நீங்கள் கூட்டிகிட்டு வருவீங்கன்றதுக்காக தான் எங்கள் அம்மா உங்ககிட்ட பாசமாக நடந்துக்கிட்டாங்களா என்ன? இப்போது நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எது உண்மை எது பொய், எதை நம்புறது எதை நம்பக்கூடாதுன்னு ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லிட்டு கண் கலங்கி அழுதுகிட்டே அம்மு பாப்பாவை பார்த்துக்கிட்டு இருக்க. உடனே அம்மு பாப்பாவும் காவேரியோட கண்ணீரை தொடச்சி விட்டுட்டு, எதுக்காக மிஸ் அழுகுறீங்க? இங்கே பாரு, நான் ஒன்றும் உன்னோட மிஸ் கிடையாது. என்ன மிஸ் சொல்கிறீங்க? நீங்கள் தானே என்னோட மிஸ். இல்லாமோ நான் தான் உன்னோட அம்மான்னு சொல்கிறாங்க. உடனே அம்மாவும் அழுதுகிட்டே, அம்மா நீங்கள் என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இப்போ என்ன நீங்கள் வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்லைம்மா, நான் ஒன்றும் ஒன்று விட்டுட்டு போகல. நீயும் உன்னோட அப்பாவும் தான் என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு மறுபடியுமே அவங்க அழ ஆரம்பிக்க. உடனே அம்மாவும் தன்னோட அப்பாவை திரும்பி பார்த்து, அப்பா, மிஸ் சொல்கிறது இல்லை அம்மா சொல்கிறது உண்மைதானா? நம்ம அம்மாவை விட்டுட்டு வந்துட்டோமா என்ன? ஆமாம் அம்மோ, உங்கள் அம்மா சொல்கிறது உண்மைதான். அம்மா ஒன்றும் நம்மளை விட்டுட்டு போகல, நம்ம தான் அம்மாவை விட்டுட்டு வந்தோன்னு சொல்கிறாங்க. உடனே கோவப்பட்ட அம்மாவும், போங்க டாடி, நீங்கள் என்கிட்ட ரொம்ப பெரிய போய் சொல்லிட்டீங்க. உங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இவ்வளோ வருஷமாக அம்மா இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஏன் இப்போது மிஸ்ஸை பார்த்ததுக்கு அப்புறமா கூட நீங்கள் என்கிட்ட இவங்க தான் உன் அம்மான்னு சொல்லியிருக்கலாம்ல, ஏன் சொல்லலை? அப்போ மிஸ் சொன்ன மாதிரி நீங்கள் தான் பேடு போல். இதுக்கப்புறமா எனக்கு டேடி வேண்டாம், எனக்கு மம்மி தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க காவேரியை கட்டி பிடிச்சால. இதை கேட்டுட்டு இன்னுமே விஜய் மனசுடைஞ்சு போய், தயவு செஞ்சு 2 பேரும் என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கோங்க, உண்மையாகவே நடந்தது வேறு விஷயம்னு சொல்ல வராங்க. ஆனாலும் காவேரியோட மெடிக்கல் கண்டிஷனை யோசிச்சு பார்த்துட்டு அவங்க அப்படியே உண்மையை சொல்லாமல் அமைதியாக நிற்க. ஆனால் இதையுமே தப்பாக புரிஞ்சுக்கிட்ட காவேரியும், சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, அதனால தானே நீங்கள் இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க. இந்த 5 வருஷம் என் குழந்தைய, அதுவும் ஒரு குழந்தைய அவங்களோட தாய்கிட்டேருந்து பிரிச்சிருக்கீங்க. இந்த பாவம் உங்களை கண்டிப்பாக சும்மாவே விடாது. அம்மு, வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவங்க அம்முவை தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நிற்கிறாங்க. ஆனால் அப்போது வீட்டில் இது எதுவுமே தெரியாத சாரதாவும், என்ன காவேரி, பாப்பா கிடச்சிட்டாளா? பாப்பாவுக்கு ஒன்றும் இல்லை தானே? ஆனால் காவேரியும், அம்மா உண்மையை சொல்லு, அம்மு என்னோட குழந்தை தானே? என்ன சொல்கிற? இல்லை காவேரி, நீ இதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. அம்மா, எனக்கு எல்லா ஞாபகமும் வந்துருச்சு. அம்மு என்னோட குழந்தை தானே? என்ன ஞாபகம் எல்லாமே வந்துருச்சா? ரொம்ப நல்லதாக போச்சு. ஆமாம், விஜய் தம்பி எங்க? அம்மா, நீ என்ன உளறிக்கிட்டு இருக்கியா என்ன? நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு எல்லா ஞாபகமும் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறமா உண்மையாகவே அம்மாவோட அப்பா எந்த அளவுக்கு மோசமான ஆளுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது தெரியக்கூடாதுன்றதுக்காக தானே இந்த 5 வருஷம் ஞாபகம் எனக்கு வரக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் தெரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரேடியாக அந்த ஆளை கை கழுவி விட்டுட்டு வந்துட்டேன். அதே மாதிரி அம்மாவுமே அவங்க அப்பா எந்த அளவுக்கு கேவலமான ஆளுன்றதை புரிஞ்சுக்கிட்டா. அதனால அவளுமே அவங்க அப்பா வேண்டான்னு என் கூடயே வந்துட்டா. இதுக்கப்புறமா நான், அம்மு, நீ 3 பேர் மட்டும்தான் இருக்க போகிறோம். முதல்ல இந்த ஊரை விட்டு நம்ம கிளம்ப போகிறோன்னு சொல்ல. ஆனால் சாரதாவும், காவேரி, நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க? தம்பியை பற்றி நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க. உனக்கு இன்னும் எனக்கு தெரிஞ்சு முழு ஞாபகமும் வரல, கரெக்டா? ஆமாம், அவரும் அதே தான் சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஞாபகம் வந்ததை வச்சே பார்க்கும்போது எனக்கு இவர் ரொம்பவே மோசமான ஆளாக தெரிகிறாங்க. பொய்யும் நான் எதுக்காக இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு எனக்கே என் மேலே எரிச்சலாக வருது தெரியுமா? 1 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டு என்னை கல்யாணம் பண்ணி ஏமாத்தினவங்க அவங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா எனக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறமா என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரித்து ஒட்டு மொத்தமாக என்னை அம்போன்னு கை கழுவி விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போ மட்டும் எங்கேருந்தோ வந்த பாசம் மாதிரி என்னை பார்க்க வந்திருக்காங்க. இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைம்மா. முதல்ல இந்த மாதிரி ஒரு ஆளை நீ எப்படி மன்னிச்சு ஏற்றுக்கலான்னு கேட்க. ஆனால் சாரதாவும், இங்கே பாருடி, அந்த தம்பி என்னதான் ஆரம்பத்தில் பணத்தை உங்ககிட்ட கொடுத்து கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாலும் அதுக்கப்புறமா நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக தாண்டி இருந்தீங்க. ஏன் வீட்டையே எதிர்த்து அப்படின்னு நடந்த எல்லா உண்மையுமே சொல்ல போக. ஆனால் காவேரியும், போதுமா, எனக்கு எந்த உண்மையும் தெரிய தேவையில்ல. நான் எப்பவும் போல் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன். அதனால தான் எனக்கு கல்யாணத்துலேயே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் அனுபவிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூட அவங்க எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தாங்கன்றத கொஞ்சம் கூட ஞாபகப்படுத்தாததுனால அவங்க விஜயை ரொம்பவே மோசமான ஆள் மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சரதாவும், ஐயோ, இவகிட்ட நான் எப்படி தான் இந்த உண்மையை சொல்லி புரிய வைக்க போகிறேன்னு எனக்கே தெரியலேன்னு சொல்லிட்டு கவலையோட, காவேரி, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, நீ நினைக்கிறது உண்மை கிடையாதுன்னு அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அங்கே விஜய் வந்து, இல்லாத்த இப்போதைக்கு காவேரி கிட்ட நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இருங்க, எதுவாக இருந்தாலும் நல்லதுக்கே. எப்படியும் காவேரிக்கு பாதி பழைய ஞாபகங்கள் வந்துருச்சுல்ல, இதுக்கப்புறமா மீதி ஞாபகங்களும் கூடிய சீக்கிரம் வந்துடும். வந்ததுக்கப்புறமா என் ஒய்ஃபும் என் குழந்தையும் கண்டிப்பாக என்னை தேடி வருவாங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவங்க அங்கேருந்து புறப்பட. இதை பார்த்த காவேரியும், ஆமாம், இவங்களோட ட்ராமா கொண்டு குறைச்சல இல்லை, வா அம்மு நம்ம உள்ளே போகலான்னு சொல்லிட்டு அவங்க அம்முவும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க.
ஆனால் சரதாவும் விஜய் பின்னாடியே போயிட்டு, தம்பி இவ என்ன பைத்தியக்காரி மாதிரி உளறிக்கிட்டு இருக்கான். ஆனால் நீங்களும் அவளோட பேச்சு கேட்டுட்டு அவளை விட்டுட்டு போகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்க, இப்போவே என்ன நடந்துச்சுன்ற மொத்த உண்மையையும் அவகிட்ட சொல்லிடலாம். அதுதான் இதுக்கான ஒரே தீர்வாக இருக்கும். இல்லத்த, டாக்டர் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? நம்மளாவே அவளுக்கு எல்லா ஞாபகத்தையுமே வர வைக்கக்கூடாது. ஆனால் தம்பி, அவளுக்கு தான் பாதி ஞாபகம் வந்துருச்சுல்ல? ஆமாம், பாதி ஞாபகம் தானாக தானே வந்திருக்கு. அப்போனா மீதி ஞாபகமும் தானாக வந்துருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன் இத்தனை வருஷம் கழிச்சு அந்த கடவுள் என்னையும் காவிரியையும் பார்க்க வச்சுருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குன்னு நீங்கள் தானே சொன்னீங்க. அந்த காரணம் கூடி சீக்கிரம் நிறைவேறும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு, ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்காக காவேரி கிட்ட என்னை பற்றின உண்மையை சொல்லாதீங்க. எதுவாக இருந்தாலும் அவளாவே ஞாபகப்படுத்தி பார்க்கட்டும். அதுதான் அவளுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வருத்தத்தோடு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இதை பார்த்துட்டு மனசு உடைஞ்சு போன சாரதாவும் கண்ணீர் விட்டு கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், கூடிய சீக்கிரம் காவேரிக்கு மீதி ஞாபகமும் வரணும். அதே நேரத்தில் ஞாபகம் வராமல் பாதி ஞாபகத்தோட விஜய் தப்பானவங்கன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்து ரொம்ப பெரிய வார்த்தைகளை விட்டு விஜயை காயப்படுத்தின காவேரிக்கு கூடிய சீக்கிரம் அவங்க பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு, அவங்க எவ்வளோ பெரிய முட்டாள்தனத்தை பண்ணியிருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க சீக்கிரமாக விஜய்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டு அவங்க கூட சேர்ந்து சந்தோஷமாக தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். அண்ட் ஆல்சோ இப்போது ஒரு வழியாக ராகவ் என்னதான் ஜெயிலுக்கு போயிட்டாலும் இன்னொரு பக்கம் ராகவோட அப்பா அந்த மெயின் வில்லன் பசுபதி இன்னும் வெளியே தானே இருக்காங்க. ஸோ அவங்க மூலயமா கண்டிப்பாக விஜய்க்கு காவேரிக்கு நம்ம குட்டி காவேரிக்குன்னு சொல்லிட்டு 3 பேருக்குமே நிறையவே ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஆபத்துக்கள் எல்லாமே சீக்கிரமாக சரியாகி அந்த பசுபதியோட ஆட்டமும் அடங்கி கூடி சீக்கிரம் இவங்க 3 பேரும் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அண்ட் ஆல்சோ குழந்தைன்னு கூட பார்க்காம காவேரியையும் விஜயையும் பழிவாங்கிறதுக்காக இப்படி ஒரு செயலை செஞ்ச ராகவுக்கு தரமான தண்டனை கிடைக்கணும். இதுக்கப்புறமா அவங்க விஜய் காவேரியோட வாழ்க்கைக்குள்ளே வரவே கூடாதுன்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்க?